வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் மொழி. நம்முடைய தமிழ் மொழி இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளுக்கும் முன்னோடியானது. இதில் உள்ள வார்த்தைகள் தான் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தேன். ஒரு ஐரோப்பிய அறிஞர் சொல்லியிருக்காரு, ஆங்கிலத்தில் உள்ள 10,000க்கு மேற்பட்ட வார்த்தைகள் மூலம் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழிலிருந்தே கிடைக்கிறது. நம்ம திகிரி, தீயை, சூரியன், தீன சூரியனை, ஒரு தீக்கோளத்தை, பூமி, கிரிவலம் வருவது, அதான் திகிரின்னோம். அவங்க டிகிரின்னாங்க. அதே 360 டிகிரி. நான் சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன், 500 டிகிரி கிடையாது, 250 டிகிரி கிடையாது, 100 கிடையாது, ஏன் 360 அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்திற்கு 30 நாட்களாக முதல்ல கணக்கு பண்ணாங்க. 12 மாதம் இல்லைங்களா? முழுமையாக ஒரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை வரும். இது ஒரு மாதத்திற்கு ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை 12 முறை நிகழும். அதுக்காண்டி 12 மாதங்களை வச்சாங்க. ஒரு மாதத்திற்கு 30 நாள், 3 12 36, 360 டிகிரி அப்படின்னு நாம தான் கண்டுபிடிச்சோம். அதான் அவங்க டிகிரின்றாங்க. நாட்களை கிரகங்களின் ஓரையின் அடிப்படையில் தான் நாம் உருவாக்கணும். நாம் உருவாக்கின ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாட்கள் தான் உலகம் பூரா கடைபிடிக்கப்படுகிறது. வேற யாரும் கண்டுபிடிக்கல, நாம தான் கண்டுபிடிச்சோம். இதுக்கும் மொழிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, இயற்கையினுடைய தத்துவத்தை பிரதிபலிப்பது. ஒரு வருடத்திற்கு 52 வாரங்கள். நமக்கு தெரியும், இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறி 4 கரங்களாக விரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்திக்னு சொல்லக்கூடிய இந்த சுழற்குறி சதுரமா இருக்கும் இல்லைங்களா, ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்றது. இது வளைஞ்சி இருந்தா அப்படி இருக்கும். சதுரமா போட்டது நம்மளுடைய வசதிக்காக. சுக்லாம்பரதம் சசிவரதம் சதுர்புஜம், 4 கரங்களாக விரிந்தவனே அப்படின்னு சொல்லுவோம். அதான் 4 வேதங்கள் அப்படி சொல்லி வச்சாங்க. இந்த 4 கரங்களில் ஒவ்வொரு கரத்திற்கும் 52 புவனங்கள் உள்ளது. ஒரு வருடத்திற்கு 52 வாரங்கள். அப்ப 4 கரத்தும் கூட்டினா 108. 108 அப்படின்ற விஷயமே 108 உள்ளது. அதை பற்றி ஒரு நாளைக்கு பார்ப்போம். 108 நட்சத்திர பாதம், 108 அக்ஷரங்கள் நிறைய இருக்கு. தனிமங்கள், நம்ம உடம்புல உள்ள மண்டலங்களை பிரிச்சா அது 108 வருது. 108 வர்ம புள்ளிகள் நிறைய இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் 12, அதான் 12 ஆழ்வார்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சித்தர்கள். இந்த ஆழ்வார்கள் மொழியை வளர்த்தவர்கள், சித்தர்கள் உடலை வளர்த்தவர்கள். உடம்பை 18 மருத்துவ மண்டலங்களாக, மருத்துவ கூறுகளாக பிரிக்கிறாங்க. ரத்த மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், நிணநீர் ஓட்டு மண்டலம், வாயு மண்டலம், இப்படி 18 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அதான் 18 சித்தர்கள், 18 மெய்யெழுத்துக்கள். இது மொத்த தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி 60 முறை சூரியனை சுற்றினா சூரியன் 1 டிகிரி நகரணும். ஒரு நட்சத்திரம் என்பது 13.20 பாகை கொண்டது. ஒரு நட்சத்திர பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட்டை கொண்டது. 3.20 டிகிரி சொல்லுவோம். இதை கடக்க ஆகும் காலம் தான் 247 வருஷம். சும்மா ஏனாதானோ மற்ற மொழிகளை போல தோராயமாக வைக்கப்பட்டது கிடையாது. இதுல கடைசியா ஆயுத எழுத்துன்னு ஒன்று வரும். ஆ என்ற எழுத்து உருவானது அது ஒரு
போர்டு போட்டு ஒரு நாள் விளக்குவோம். இந்த மையப்புள்ளி நிபுலா வெடிச்சு சிதறிச்சு இல்லைங்களா, அங்கிருந்து வரக்கூடிய அமைப்புல இருந்து இங்கிருந்து பூமியிலிருந்து நாம அந்த உலக்க நட்சத்திரத்தின் வழியாக அந்த வெடிச்சு சிதறிய இடத்தை பார்க்கறதோடைய அமைப்பு தான் ஆ என்ற எழுத்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர் சூட்சமா சொல்லியிருப்பார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம், அதாவது எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் நம்ம படிச்சிருப்போம். என்ற எழுத்து தான் முதன்மையானது அப்படின்னு படிச்சிருப்போம். ஆதிபகவன் முதற்றே உலகு. எல்லாருக்கும் முதல் கடவுள் ஆதிபகவன் சொல்லக்கூடிய சிவன் அல்லது சூரியன். சூரியன் தான் சிவனா சொல்றோம், சிவனை சூரியனா சொல்றோம் அப்படின்னு போவோம். ஆனா இந்த அமைப்புகள்லாம் இந்த அறிவு வளர்வதற்கு முன்னதாகவே இந்த உலகங்கள், உயிர்கள், இந்த பிரபஞ்சம் உருவாக முன்னாடியே அந்த அமைப்பு இருந்துச்சு. வெடித்து சிதறும் போது வருது இல்லையா, அதான் சொல்லியிருப்பார். இதுக்குள்ள ஆய்வு பண்ணால் வேற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். இந்த ஈருக்கு பார்த்தீங்களா, ஈல 3 புள்ளி வச்சுட்டு மற்ற கோடெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா அதுதான் அக்கண்ணா. அதுக்கு பேர் ஆயுத எழுத்தும்போம். இன்னைக்கு உலகம் அணு ஆயுதத்தில் வந்து நிற்கிது. இந்த முருகனோட கையில் பார்த்தீங்கன்னா ஓ என்ற எழுத்து இருக்கும். யாம் இருக்க பயமேன் இப்படி இருப்பாரு. அதில் ஓன்ற எழுத்து இருக்கும். அதை பிரித்து நல்லா பார்த்தீங்கன்னா 3 6 எண் இருக்கு இல்லைங்களா, 6 6. அதை வேறு வேறு கோணத்தில் ஒன்றா வச்சோம், அடுக்கி வச்சோம்னா ஓ என்ற எழுத்து வரும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா, இந்த சூரியனுடைய முழுச்சுற்றில் 3 முறை நீர்வழி நடக்கும். பிரளயம். லயம் என்றால் ஒழுங்காக, சீராக, சரியாக சென்று கொண்டிருப்பது. பிறல் என்பதால் அப்படி அதான் பிரளயம் என்றால். அந்த சுழி இப்படி வரும் பாருங்க. இந்த இடம் தான் ஆரம்பிக்கிற இடம். இது 180 டிகிரி. இதை பொருளாற்றல் கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் திருக்குறளை சூட்சமாக அறம் பொருள் இன்பம் சொல்லியிருப்பாங்க. இது பெரிய கேள்வி, அதுக்கு பின்னாடி பார்ப்போம். இந்த உயிர் மெய்யும் சேர்ந்தால் ஒரு உயிர்வாகும். என்ற உயிரெழுத்தும் இம் என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர் மெய்யாக ஒரு குழந்தை வருகிறது. அதன் அடிப்படை தான் அம்மா. அதே போல அப்பா. இப்படி தத்துவங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரும். பாருங்க, பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு உற்சாகம் வரும். இந்த கல்வியை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த தமிழ் இருக்கு இல்லைங்களா, ஒரு அறிஞர் சொல்றார் பேசும்போது, தமிழ் இஸ் நாட் அ சிம்பிள் லாங்குவேஜ், இட் இஸ் அன் சென்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்பார். அறிவியலுக்கே அறிவை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தமிழ் அப்படின்னு சொல்றாரு. இதை உணர்ந்து உள்ள போனால் தெரியும். நானே என்னோட பசங்களை தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கல. அன்றைக்கு சிறுபிள்ளைத்தனமாக ஆங்கிலமும் இந்தியும் படிக்கணும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கும் அவ்வளோ படித்தோம். சின்ன பையன் ஐரோப்பாவில் போய் படித்து வந்தவன். தைரியம் வரமாட்டேங்குது. நான் குறைவாக தான் படிச்சிருக்கேன். எனக்குள்ள தைரியம் வரல. மனிதனுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பது தமிழ். காக்க காக்க கணக்கு வெயில் காக்க நோக்கு நோக்கு நொடி இந்த பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு அச்சம் வரும்போது, பயம் வரும்போது இதை சொன்னால் தனி தைரியம் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.